ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோயம்புத்தூர் வந்தோம். நல்லபடியாக பால் காய்ச்சி விசேஷம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. கோயம்புத்தூர் பெட்ரோல் பங்கில் தான் நிற்கிறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா வடவள்ளி வடவள்ளின்னு சொல்கிறேன், முருகன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. அண்ணாவோட பைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்மளுக்கு பஸ்ஸு மாறி மாறி போக தெரியாது. அதனால் அண்ணா பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவர் பெட்ரோல் போட்டுட்ருக்காரு. நான் இங்கே 3 பேர் நின்று பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. பாப்பா வேறு ரொம்ப பயப்படுறான். மலை கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. மருதமலைன்னு சொன்னோன்னே அவளுக்கு மலைன்னா கொஞ்சம் பயம். அதனால் பயப்படுறான். நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு பெட்ரோல் போட்டு வந்துட்டா. நம்ம ஜாலியாக போயிட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க மருதமலைக்கு போகலாம். போகிறப்பெல்லாம் நான் வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். நீங்களும் சாமியை நல்லா கும்பிட்டுக்கோங்க. அவங்க பெட்ரோல் போட்டு வரட்டும். 2 பாப்பாங்களுக்குமே சரியான உடம்பு சரியில்லை. 2 நாளாக படுக்கையாக இருந்துட்டு இன்றைக்கி தான் ஓரளவுக்கு எந்திரிச்சு குளிக்க வச்சு கூப்பிட்டு வந்திருக்கேன். சரி, ஊருக்கு வந்துட்டோம். மெனக்கட்டு வந்ததுக்கு ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வரலாம். அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இங்கே இருக்கிற மருதமலைக்கு போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால சொல்லி இன்றைக்கி பாப்பா அவங்களையெல்லாம் ரொம்ப உடம்பு முடியல, இருமிக்கிட்டே தான் இருக்காங்க. நல்லா தூங்கிட்டாங்க. 2 நாளாக நல்லா தூக்கம்தான், விளையாட்டே கிடையாது. இப்போ சரி சாமியை கும்பிட்டுட்டு பாப்பா அவங்களுக்கெல்லாம் சரி பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வரணுங்க. அவங்க பெட்ரோல் போட்டுட்டு ஏறிட்டு இருக்காங்க, வரட்டும். இதே பாருங்க, 2 பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லைங்க, சரியான சளி. இப்போ தான் மலை கோவில் பயமாக இருக்கா. மலையெல்லாம் கிடையாது, பேர் தான் மருதமலை. இல்லை, போகலாம். சரிங்க, இப்போ நம்ம கிளம்பலாம். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க பாப்பா. வீடியோ எடுத்து போடுறோம், நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க. பயப்படாதம்மா, போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரலாம். முள்ளு மழை பயமாக இருக்கா. பயந்தாங்குழி சரியான பயந்தாங்குழி. இல்லை மழையெல்லாம் இல்லை. வா போய் பார்க்கலாம். மருதமலை நெருங்கிட்டோம். நல்ல ஐயப்பன் கோவில் சீசன்னால் நல்ல பக்தர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே இந்த இழந்த வடை இதெல்லாம் பயங்கர ஃபேமஸ் பாபா. எங்கே பார்த்தாலும் இங்கே பாருங்கள், அந்த கடையாட்டே இருக்குது. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் இழந்த வடை தான் ஃபேமஸ் போலங்க. செம்மையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இழந்த வடை தான் தொங்குது பாபா. இந்த இழந்தோம் இங்கே பாருங்க, கொத்தாவு. நம்மளும் போகும்போது வாங்கிட்டு போயிடலாம் இழந்த வடை. மெல்ல போங்க. கொத்தா இழந்தி ரவுண்டாக பாருங்க. இந்த கலர் அப்பளம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மருதமலை இந்த வந்தாச்சுங்க பக்கத்தில். 90 கிறிஸ் மிட்டாய். ஒரு பிள்ளை பயப்படுறத பாருங்க, இந்த மலையை பார்த்துட்டு. எதுக்குமா பயப்படுற தானியா? மழை கிடையாதுமா, சிம்பிளாக தான் இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். பயப்படுதுங்க அந்த பிள்ளை. மலை மாமணியே, ஏன் எதுக்கு அழுகுற? ஐயோ அப்பா, இதுக்கு போய் அழுதுகிட்டு இன்னும் நல்லா தானே இருக்கு பாவி. முருகனை நல்லபடியா போய் சாமி கும்பிட்டு வரணும் தானே. அழுகுத பாருங்க. காடு போகிறதுனால பயப்படுது, மழையா இருக்கிற தெரியனால அழுகுதுங்க பயங்கரமா. இங்க வாரு புலம்புறத உசுர கையில பிடிச்சி. பயந்தாங்குழி இதெல்லாம் ஒரு மலையா? நம்ம ஊரில் இருக்கிறதே மலை. இதெல்லாம் எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது தெரியுமா? பாருங்கள், மொத்த கோயம்புத்தூருமே தெரியுது பாருங்கள், அழகாக இருக்குது. இதெல்லாம் ரசிக்காமல் அவங்க அப்பாவை போட்டு கிள்ளி அடித்து என்னை எதுக்கு கூட்டு வந்தீங்கன்னு வேறு கண்ணீரை பாருங்கள். நல்லபடியாக மருதமலை வந்தாச்சுங்க. பரவாயில்ல, இங்கேருந்து பக்கமாக தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா மொத்த கோயம்புத்தூருமே தெரியுது பாருங்கள். இன்னும் நம்ம அங்கே போயிட்டால் இன்னும் சூப்பராக தெரியும் பிளேஸ் பாருங்க. நல்லா பில்டிங்காக பாருங்க, எவ்வளோ அழகாக வெள்ளையாக தெரியுது பாருங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இன்னும் மேலே மலையில் போய் நம்ம நின்னோம்னா இன்னும் செம்மையாக தெரியும். என் பிள்ளை வேறு பயங்கரமான அழுக என்ன வரைக்கும். பயந்தாங்குழி பக்காவடை. பயந்தாங்குழி எப்படி இருக்குது பிளேஸு? எங்கே அப்படியே ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குல்ல? இங்கே பாருங்கள் கோபுரம். எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. இந்த படிக்கட்டு ஏறுறது தான் பெரும்பாடாக இருக்கும். மைனாங்குழி மருதமலை மாமணியே முருகையா ஐயா. எல்லாரும் பார்க்குறாங்களா? உன்னை பார்த்து என்ன செய்ய போகிறாங்க? பயந்தாங்குழி
பயந்தாங்குழி பக்காவடை, பயந்தாங்குழி. என்ன பாவா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? யாரம்மா அழகை ரசிச்சிட்டு இருக்கீங்களா? பாருங்க பில்டிங் எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு. கோயம்புத்தூர் பார்க்கவே அழகாக இருக்குல்ல? எவ்வளோ பெருசாக தெரியுது. அடேங்க அப்பா, எங்கே வரைக்கும் தெரியுது பாருங்க. பூரா பில்டிங்கா. பார்க்கவே அழகாக இருக்குல்ல பாவா? இங்கெல்லாம் மயிலை காணோம். நம்ம வர வழியில் நம்ம ஊரில் கோழி குஞ்சு ஃபேமஸ்னால் இங்கே மயில் தான் ஃபேமஸ் போல். வீடு வீடாக மயிலாக தான் இருக்குது. ஏமாவா? சரி வாங்க போகலாம் கோயிலுக்கு. இந்த பயந்தாங்குழி எங்கே? என்னது? பாம்பாடி சித்தர்கிட்ட போய் என்ன பண்ண போகிறீங்க? சரி பண்ணிட்டு வாங்க. பயந்தாங்குழி பக்காவடை. மூஞ்சியை பாருங்க, கொலை நடுங்குது. கோவிலுக்கு போகணும். ஏமா இப்படி வீம்பு பிடிக்கிற? வண்டியில் இருக்கவா? இங்கே சவுண்டு வேற கேட்குது. பூரா ஐயப்பன் கோவில்லேருந்து வந்தனால. இங்கே பாருங்க மணி. நம்ம எத்தனை மணி பாவா டைமு? ஏன் பாவா டைம் எத்தனை மணி? நீங்கள் சொன்னீங்க கோவில் மூடிடுவாங்கண்ணே. அங்கே பாருங்க கூட்டத்தை பாருங்க, அங்கே எவ்வளோ பேர் ஏறுறாங்கன்னு. அங்கே பாருங்க எவ்வளோ பேர் ஏறுறாங்கன்னு. நீங்கள் சொன்னீங்க கோவில் மூடிடுவான்னு பயந்தாரு. லேட்டாக போகிறோம். 6 மணியா 5 மணியா? யாருங்க எவ்வளோ காருன்னு. நல்ல இது ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு அப்படி இங்கே தான் வராங்க எல்லோரும். என்னால் சாமியை வீடியோ எடுக்க முடியாது. கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுக்கோங்க. கோபுரத்தை பார்த்து நல்லபடியாக கும்பிட்டுக்கோங்க. சாமி சூப்பராக இருக்குது பாருங்கள். கிளைமேட்டும் நல்லா இருக்கு. வா வலிக்காது வா. வேறு அந்த படிக்கட்டு ஏறணும். ஒரு 4 படிக்கட்டு தான் ஏறணும். 4 கூட இல்லை, 3 தானே. ஏம்பவா 3 படிக்கட்டு தானே. இங்கே பாருங்க, ஒரு 3 படிக்கட்டு தாங்க ஏறணும். பூரா வந்து உக்காந்து ஆழ்த்த போட்டுருச்சுங்க. இன்னும் இத்தனை படிக்கட்டு ஏறணும். இங்கே வந்து உக்காந்து ஆழ்த்த போட்டீங்க. ஏவாவா 3 படிக்கட்டுக்கு ஒரு உட்காடுறதா? வாங்க போவா. இருக்க மூச்சு வாங்குது பாருங்க. வண்டியை இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ வண்டி தெரியுது. வேணாமா, சளி பிடிச்சிருக்குல்ல. கூலிங் ஐட்டம் ஏற்கனவே இருந்துக்கிட்டே இருக்கா. வேறு வேணுன்னா வாங்கிட்டாரு. சபரிமலை சாமிகள் தான் நிறைய பேர். இப்போ நல்ல கார்த்திகை சீசனில் நல்ல சீசனில் தான் வந்திருக்கோம் முருகனை பார்க்குறதுக்காண்டி. இங்கே பாருங்கள், என் கணவர் விட்டுட்டு ஓடியே போயிட்டாரு. நாங்கள் ஏற முடியாமல் ஏறிக்கிறோம். இன்னும் எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு தெரியல. காலையில் பிளேட் வச்சுருக்கோம். கஷ்டமாக இருக்குது. என் வீட்டுக்கார காண ஓடிட்டாரு. இதுன்னு என் 3 பேர்த்தையும் விட்டுட்டு வேறு பார்ப்பாங்க. நான் முன்னுக்கு என் கணவரை கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆளவே காணுங்க. ஐயோ கஷ்டமாக இருக்குது. ஏற முடியல, மூச்சு வாங்குது. காலில் பிளேட் வச்சுருந்தா இன்னும் அந்த படிக்கட்டு 2 வரைக்கும் ஏறணும். கண்ணுக்கு தட்டின வரைக்கும் என் கணவர். எங்கள் அப்பா ஆமாம், இன்றைக்கி முருகன் என்ன வேஷம் போட்டிருக்காருன்னு பார்க்கணும். கூட்டத்தை பாருங்கள், அள்ளுது. சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் படிக்கட்டு தான், மேலே ஏறிடலாம். இப்போ தான் கூட்டம் அதிகமாக இருக்கே. பூரா ஐயப்பன் சாமிகள் பூஜை நடக்குது போலங்க. இப்போ தான் ஏதோ பூஜை போடுறாங்க போல. பாருங்க கூட்டத்தை, கியூவை பாருங்க. ஏதோ பூஜை போட்டு போகிறோம். இங்கே பாருங்க கியூவில் எவ்வளோ பேர் நின்றுருக்காங்க. கியூவில் போகணுமா? நடங்க எந்திரி. கியூவில் போகணும். நாயா இது எதுக்கு இங்கே உட்காந்துருக்கு? கட்டி போட்டிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் கோவில் போயிருப்போமா பாவா? பயங்கர கூட்டமாக இருக்கு. இது வேற இருமிக்கிட்டே கிடக்கு. லொக்குன்னு இருமல். முருகனை நல்லா கும்பிட்டுக்கோ, உடம்பெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நாங்கள் மேலே ஏறினோன்னா நல்ல மணி சத்தம் வேற செம்மையா. பயங்கர கூட்டமாக இருக்குது. க்யூவில் நின்றுருக்கோம். பாப்பா எவ்வளோ நேரம் ஆகும், க்யூ எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம்.
ஓ இது ஓ இந்த முருகன் பார்த்துட்டு அந்த முருகன் போகலாம். பாம்பாட்டி சித்தரை பார்க்குறதுக்காண்டி 3 பேரும் போகிறாங்க. நம்ம போக முடியாது, நம்மளுக்கு பிளேட் வச்சுருக்கனால இறங்க முடியாது. அதனால் அவங்க 3 பேர் மட்டும் போகிறாங்க. போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுவாங்க, எனக்கு சேர்த்து. நம்ம இங்கே எங்கேயாவது உட்காரலாம் கொஞ்சம் நேரம். இங்கே பாருங்கள், முருகன் மலையெல்லாம் பார்த்துக்கோங்க, கும்பிட்டுக்கோங்க. நீங்களும் நல்லா தரிசனம், சூப்பர் தரிசனம். இன்னும் முருகன் சாமி கும்பிடலை, இனிமேல் தான் போகணும். பாம்பாட்டி சித்தரை போய் பார்த்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம போகலாம். சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரே சத்தந்தே, அரோகரா 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 அரோகரா. எல்லாம் இங்கிட்ட இறங்கி போகிறாங்கங்க. இது வந்து நட்டுக்குத்தலாக இருக்கனால என்னால் இறங்கி போக முடியாது. அப்போ என்னால் கஷ்டமாக இருக்கும், கால் முடியாதனால. அவங்க போயிட்டு வரட்டும், போயிட்டு சாமி கும்பிட்டு வரட்டும். இங்கே பாருங்கள், 50 ரூபா டிக்கெட்டுக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. 50 ரூபா டிக்கெட்டுக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். இது பொது தரிசனம். 50 ரூபா டிக்கெட் வந்து அந்த பக்கம் போல, அந்த சைடு 50 ரூபா டிக்கெட்டு. யோத்தாடியோ கூட்டத்தை பாருங்கள். இந்த மாதம் நல்லா முருகனுக்கு நல்ல உகந்த நாள்னால கூட்டம் அள்ளுது. அது ஐயப்பனை பார்த்துட்டு முருகன் பார்க்க வருவாங்கள்ல எல்லாரும். சரி, நம்ம போய் அவங்க வரட்டும், வந்தோன்னே நம்ம சாமியை பார்க்கலாங்க. நம்ம கோபுரத்தையும் பார்க்கலாம். கோபுரத்தை தான் நீங்கள் கும்பிட முடியும், கும்பிட்டுக்கோங்க. கோபுரத்தை என்ன சொல்லுவாங்க, கோபுரத்தை கும்பிட்டா கோடி புண்ணியம் ஏதோ சொல்லுவாங்க. நீங்கள் கும்பிட்டுக்கோங்க நல்லபடியாக. என்னால் சாமியெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டாச்சுங்க. நல்லா வந்து ராஜா வேஷம் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக சாமி கும்பிட்டோம். இங்கே பாருங்கள் கோபுரம். நீங்களும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. இன்னுமே வேலை நடந்துட்டுருக்கு போல். போன வாட்டி இங்கே தாங்க தங்கத்தேர் பார்த்தோம். போன வாட்டி பார்த்தோம், இந்த வாட்டி கொடுப்பன இல்லை. லேசாக கதவை திறக்குறாங்க. பாபா வாங்க, திறக்குறாங்க. இந்த தங்கத்தேர் நினச்சிக்கிட்டே இருந்தேன். போன வாட்டி பார்த்தோமே, இந்த வாட்டி பார்க்க முடியலேன்னு. லைட்டாக திறக்குறாங்க பாருங்கள். பார்த்து வீடியோ எடுப்பேன். பாருங்கள், கீழே இருக்குது, பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக காமிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடேங்கப்பா, போன வருஷம் நான் வரும்போது வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க இந்த இடத்துல. இப்போயும் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. கோவில் ஏதோ கட்டுறாங்க போல் பயங்கரமாக. இங்கே பாருங்கள், பயங்கரமாக வேலைப்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை தங்கத்தேர் பார்த்தாச்சு. இப்போ தான் கேட்டு. பாபா இங்கே வாங்க, தங்கத்தேர் தேர் திறக்குறாங்க. இந்த வாவ், லைட் போட்டாங்க. நல்ல வேலை, நான் நினச்சிட்டே கரெக்டாக திறந்துட்டாங்க. பாபா இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு பார்க்கணும். இந்த பக்கம் செம்மையா வா, ஜெகஜோதியாக இருக்கும். நின்றுதே கரெக்டாக. நான் நினச்சிட்டே இருந்தேன், கரெக்டாக திறமாங்க. தங்கத்தேர் பார்த்துக்கோங்க. போன வாட்டியும் வந்து பார்த்தோம். தேர் வரோம், நல்லா இருக்குல்ல. இந்த தேர் பாரு, தேர் இந்த மேலே போட்டிருக்காங்க பாருங்க, தங்கத்தேர். கொஞ்ச நேரம் திறந்து வைப்பாங்க போல. ஆளுகள்லாம் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. பெரிய அதிகாரிகள்லாம் வந்து ஏதோ செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பார்க்கவே அருமையாக இருக்குங்க. நம்மளையெல்லாம் விட மாட்டாங்க உள்ள, நம்ம இங்கேனே எடுத்துக்கலாம். என்ன டயர்டாகி உக்காந்துட்டிங்களா? தங்கத்தேர் பார்த்து சாமி கும்பிட்டிங்களா? போன வாட்டி வரும்போது வேலை நடந்துச்சு, இப்போயும் வேலை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் சாமி இன்னைக்கு சூப்பராக தரிசனம். ஏன் பாபா தங்கத்தேர் பார்த்தீங்களாம்மா? சாமி கும்பிட்டீங்களா? கோவிலுக்குள்ளேயே தென்னை மரம் அழகாக இருக்குல்ல. உள்ளேயே இது பண்ணியிருப்பாங்க போல். கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுக்கோங்க. முருகன் பார்த்துக்கோங்க. ராஜ அலங்காரம் பாருங்க, நீங்கள் கும்பிட்டுக்கோங்க. முருகன் செம்ம அழகாக இருக்காரு. என்ன பாவா என்னை விட்டுட்டு ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க? பாவா என்ன அது
உங்கள் பிள்ளைக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லா பனிமூட்டமாக தெரியுதுல்ல. இங்கே பாருங்கள், இப்போ இல்லை மழையை பார்த்தா அப்படியே பனிமூட்டமாக நல்லா இருக்குது. போகும்போது இப்படி இல்லை, இப்போ சூப்பராக இருக்கு. நல்லா தரிசனம் சாமி கும்பிட்டாச்சுங்க. அந்த ஒரு ப்ளூ கலர் ஷீட் மாதிரி இருக்கா, அது வா. என்ன பண்ணுறீங்க பவை? இங்கே பாருங்க, கீழே இருந்து பார்த்தா குளம் நடுங்குது. எப்படி உங்கள் பிள்ளை இதளவுக்கு வந்துச்சு? நல்லா பனிமூட்டமாக இருக்குல்ல பாவா? சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. ஏன் பாவா? என்னமோ சல்லுன்னு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, கூட்டமே இல்லை. இங்கே பாருங்க, இந்த லொக்கேஷன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே பாருங்க, அடா 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 எடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறது ஃபுல்லாகவே பனிமூட்டமாக இருக்கு. இப்போ இங்கே நின்னாதே கொஞ்சம் குளம் நடுங்குது. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். ஏன் போவா? யாரையுமே காணலாம், நம்ம மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் குளிர் பயங்கரமாக வா நடுங்குது. வீட்டுக்கு போகிறவங்கள காய்ச்சல் வந்து போடுது. அவ்வளோ குளிர். நைட் ஆனதுனால குளிர் அடிக்குது, வரும்போது கூட தெரியல. இப்போ அவ்வளோ குளிர் அடிக்குதுங்க. ரோட்டில் பாருங்கள், நாங்கள் மட்டும்தான் போயிட்டு இருக்கோம். ஒரு ஆளையும் காணும், ஒரு ஆளையும் காணும். வருவாங்க பின்னாடி. அதுமா 90s மிட்டாய், இழந்த வடை, இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது என்னது, நல்லா வாயில் வச்சோன்னா கரையும். என்னதுமா வேணும்? இங்கே பாரு, புளிப்பு மிட்டாய். இதெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம். காசு மிட்டாய். இது என்னது? இதே வந்தோன்னே இதே வாங்கியா? இங்கே பாருங்க, புளிப்பு மிட்டாயாங்க்கா. மாஸ் மேலோ. இது எவ்வளோங்க்கா? 20 ரூபா. இதா ஒன்றா? சரி ஒன்று வாங்கிக்கோ. இங்கே பாருமா, 90s மிட்டாய். இந்த மிட்டாய் எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு ஒன்றுமே ஆகாது, அவ்வளோ ஹெல்த்தியான மிட்டாய். ஏம்மா? மாஸ் மில்லோ ஒன்று கொடுங்க. என்னதுமா? இது காசு மிட்டாய். இதுக்குள்ளே காசு இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் சாப்பிடும்போது 1 ரூபா 2 ரூபா இருக்கும். பிளாக் கலரில் இருக்கும், இப்போ ஆரஞ்சு கலர். அதெல்லாம் வேணாமா அந்த மிட்டாயெல்லாம்? 90s மிட்டாய் ஞாபகம் இருக்காவா உங்களுக்கு? இதில் எந்த மிட்டாய் ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு எந்த மிட்டாய் ரொம்ப பிடிக்கும்? இந்த பாக்கு மிட்டாய். கீர்த்தனி இங்கே வந்து பாரு, பாக்கு மிட்டாய், சிகரெட்டு மிட்டாய். எது பாவா? இந்த மிட்டாயிலே உங்களுக்கு சின்ன வயசுல எந்த மிட்டாய் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவீங்க? ஆரஞ்சு மிட்டாய் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அப்புறம் இந்த பாக்கு மம்மி டாடி, அது என்னது? வெடிக்குமா? இது எவ்வளோங்க்கா? அது எவ்வளோங்க்கா? 5-10. இந்த இது வாயில் போட்டால் கரை நல்லா இருக்கும். 5-10 ஹோல்சேல் கடையில். இங்கே விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. வாங்கிட்டீங்களா? இழந்த வடை வாங்கலையா? இங்கே பாருங்க, இந்த வட்டை இழந்த வடை நல்லா இருக்கு பாரு. ஆனால் அது கண்ணுக்கே தட்டுப்படலை. இந்த இழந்த வடை பிடிக்காதாப்பா உங்களுக்கு? சிகரெட் மிட்டாய் பார்த்தா இங்கே பாருங்க, எச்சி ஊறுது. ஆனால் சாப்பிடவே முடியாதுங்கக்கா, எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கு. எனக்குமே மாங்காய் பார்த்துட்டோம்னா சாப்பிடாம போக மாட்டோம். இன்றைக்கி எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கனால ஆசையாக இருக்கா. நான் பார்த்தா 3 பேர்த்துக்குமே சளி பிடிச்சிருக்கு. பாபா மாங்காய் வாங்கலையா? ஆமாம், ஏற்கனவே இப்போ தான் சரியாக இருக்குது. சரி வாங்க போகலாம். எங்கிட்ட பார்த்தாலும் கடைகளாக தான் இருக்குது. போதே வா, ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்துட்டு அங்கே எதுவுமே வாங்கி சாப்பிடல. சரி, குளிருக்கு சூடாக இங்கே பானிபூரி நம்ம ஊரில் தான் டேஸ்ட் பண்ணுறோம். கோயம்புத்தூரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். நம்ம ஊரில் எல்லாம் ரசப்பூரி இப்படி தான் போட்டு கொடுப்பாங்க. இங்கே வந்து குழம்பு ஊற்றி கொடுக்குறாங்க, வித்தியாசமாக இருக்குது. அடுத்து வந்து கோபி மஞ்சூரியன் சொல்லியிருக்கு. நல்லா இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா வாயில் போடு. இந்த தானியம் போடு, நல்லா இருக்கு. குட்டியாக இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்கு. எல்லாத்தையும் சொல்லு. 1 2 3. நம்ம ஊரில் ரசம் ஊற்றி கொடுப்பாங்க, ஆனால் இங்கே பானிபூரியே நல்லா இருக்குங்க. அங்கே பானிபூரி எங்கள் ஊரில் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் இங்கே நல்லா இருக்கும்.
வீட்டில் பொரிக்கிற பூரி மாதிரியே இந்த பாரு கரையுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து பானிபூரி சாப்பிட்டோம். அடுத்து வந்து கோபி மஞ்சூரியன். ரொம்ப நாள் ஆச்சுங்க பெங்களூரில் கடைசியாக சாப்பிட்டது. 3 வருஷம் இருக்குமா பாவா? 3 வருஷம் 4 வருஷம் பெங்களூருக்கு போய் சாப்பிட்டது. ஏன்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி கோபி மஞ்சூரியன்லாம் கிடைக்காது. இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெங்களூரில் நல்லாயிருக்கும். கோபி மஞ்சள் இருக்குங்க.